என் தங்கப்பிள்ளையே, பொன்னான புதன்கிழமையின் வெற்றி விடியலில் இந்த தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பத்தான் செய்யும். அம்மா, விடியும் பொழுதை வெற்றி கொழுதாய் நீ கொடுத்து விடுவாய் என்ற நம்பிக்கையில்தானே தினம் தினம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நாளில் எனக்கு நீ நல்லது செய்து கொடுப்பாய். இந்த விடியலில் உன் வார்த்தைகளை கேட்டு நான் எதை செய்ய தொடங்கினாலும் அது எனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை உணர்ந்துதானே நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இதுவரையிலும் நீ தாண்டி வந்த பல விஷயங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய புரிதலை கொடுக்க தயாராகிவிட்டது. நீ விரும்பியது எல்லாம் விரும்பியது போலவே உனக்கு நடக்க தயாராகிவிட்டது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து நீ சரியாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ளும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்கின்ற விஷயம் எதுவென்றாலும் அது உனக்கான ஒரு நன்மையை உருவாக்குவதற்காகத்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி இருக்கும் விஷயங்கள் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் அல்லவா? இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளிலும் உன்னை யாரென்று நீ அடையாளம் காண வேண்டும். இந்த வராகி உனக்கு சொல்லித்தரக்கூடிய எல்லாவற்றிலுமே முழுமையாக நீ ஒவ்வொன்றையும் உணரத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன் சித்தம் கலங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சூழ்ச்சி நடக்கிறது என்றால் அதை நான் உனக்கு சொல்லாமல் செல்ல முடியுமா? விடியல் பொழுதாக இருந்தால் என்ன, இரவு பொழுதாக இருந்தால் என்ன, இதுதான் இன்று உனக்கு மிகப்பெரிய சோதனை என்றால் அதை நீ கடந்து வரத்தான் வேண்டும். உனக்கு அதை சொல்வதற்காகவாவது நான் வருகிறேனே என்று நினைத்து சந்தோஷப்படு. இப்படி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை நான் முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிட்ட பிறகு நீ இதிலிருந்து ஒரு நொடிப்பொழுதிலும் பின்வாங்கிவிடக்கூடாது. இதிலிருந்து ஒரு நொடிப்பொழுதும் என் பிள்ளை நீ கலங்கிவிடக்கூடாது. நமக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை நம்மை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உடனிருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தேவையானபடி தேவையான நேரத்தில் நான் சரியாக கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. நேரமும் சூழ்நிலைகளும் உனக்கு எப்பொழுதும் சாதகமான பல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் இனி உனக்கான ஒவ்வொன்றையும் உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த தாயானவளுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிவிடுவதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. சொல்வது உன் தாய் என்பதனை நீ உறுதியாக நம்பினால் இதை கேட்பதிலும் உனக்கு எந்த தயக்கமும் வந்துவிடக்கூடாது. நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரிய அளவில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு ஒவ்வொன்றையும் தரும் பொழுது இதையெல்லாமும் உணர்ந்து புரிந்து தெரிந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் வரை நீ எதற்கும் அஞ்சிட வேண்டாம். நான் இருக்கும் வரை எதற்கும் நீ கலங்கிட வேண்டாம். இந்த வராகியானவள் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அடுத்தது என்னவென்று யோசித்து இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக சிந்தித்து நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருந்து உனக்கு தருவதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. அதிர்ஷ்டம் உன்னை தேடி வர வேண்டும். இந்த அதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றிற்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்காக மாறப்போகிறது என்பதனை புரிந்து கொண்ட இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியின் வெளிப்பாடுதான் இன்று இந்த தாயானவள் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ளப் போகின்ற ஒரு விஷயம். எதுவென்றாலும் நாமாக நின்று
நமக்கான ஒவ்வொரு தருணங்களையும் சரியாக புரிந்து கொண்டு சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. இந்த வராகி உடனிருந்து உனக்கு இதுவரையிலும் எடுத்துச் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். இந்த வராகி உன்னை சுற்றி வந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அது உனக்கு நிச்சயமான மனநிலையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வேண்டும். உன்னை நெருங்கினால் அவர்களின் வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ எப்படி இந்த நாளில் உனக்கான வெற்றியை தேடி பயணிக்கிறாயோ அதுபோலத்தானே அவர்களும் அவர்களின் வெற்றியை தேடி பயணிக்கிறார்கள். அவர்களின் வெற்றி உன்னை அளிப்பதில் இருக்கிறது. உன்னுடைய வெற்றி நீ நினைத்ததை முடிப்பதில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த விடியல் பொழுதில் இருக்கும் பொழுது நாம் எதையோ நினைத்து எதையோ சிந்தித்து மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி உனக்கான நல்ல நேரத்தை நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்கான எல்லா திருப்பங்களையும் நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றிலும் நான் கொடுக்கும் நன்மைகளை நீ விட்டுவிடக்கூடாது. இத்தனை காலமும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்கிய உன்னுடைய கலக்கங்கள் ஒவ்வொன்றும் தீர்ந்து உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகளை எல்லாமும் நான் எடுத்துச் சொல்லி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. நான் இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு பேசும் இந்த நேரங்களில் உனக்கு எந்த அளவிற்கு கெடுதலை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு கெடுதலை செய்ய இந்த மனிதர்கள் துணிந்து விட்டார்கள். இவர்களுக்கு கொஞ்சம் கூட தெய்வத்தின் மீது பயம் இல்லை. அதாவது பயபக்தியோடு இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் தெய்வம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிவர்த்தியாக கொடுப்பார்கள். அதாவது தெய்வத்தை வணங்கினால் மட்டும் போதாது, தெய்வத்தின் மீது பக்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது, பயபக்தியோடு இருக்கிறேன் என்று சொன்னால்தான் எந்த தவறையும் ஒருவரால் செய்ய முடியாது. எப்படிப்பட்ட தவறையும் செய்வதற்கு அவர்களுக்கு நிச்சயமாக யோசனை வரும். இந்த தவறை செய்தால் நம் தாயானவள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பாளே, அவள் நம்மை அவ்வளவு எளிதாக இதிலிருந்து விட்டுவிட மாட்டாளே என்ற எண்ணம் அப்பொழுதுதான் அவர்களுக்குள் இருக்கும். நம்மை தவறான பாதையில் அழைத்து செல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக நமக்கு நடத்தி கொடுக்க இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அதையெல்லாம் உதாசீனம் செய்துவிட்டு தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் நம் பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருப்போமானால் நாளை நமக்கு வரக்கூடிய வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு மட்டுமே சொந்தமாகும். அந்த நேரத்தில் தெய்வம் நமக்கு கை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ யோசித்து பெற வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் முதல், இந்த நொடி முதல், இந்த வராகி உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க நீ தெளிவாக தெரிந்து கொள். அத்தனையிலும் இருந்தும் நான் உன்னை மீட்டு கொடுப்பேன். எல்லா சூழ்நிலையும் உனக்கு நிச்சயமாக மன புரிதலை கொடுக்கும். என் பிள்ளையே, ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டு தெரிந்து கொள். எப்படி உன்னுடைய சித்தத்தை இவர்களால் கலங்க வைக்க முடியும்? சித்தம் என்றால் என்ன? உன்னுடைய புத்தி, உன்னுடைய மனநிலை, இதை எப்படி இவர்களால் நிச்சயமாக பாதிக்கச் செய்ய முடியும் என்று நினைக்கிறாயா? நிச்சயமாக முடியும். அதிலும் குறிப்பாக உன்னை போன்ற பிள்ளையை எல்லாம் எளிதில் இவர்களால் சித்தம் கலங்க வைத்து விட முடியும். நீ எந்த ஒரு செயலிலுமே சரியானபடி எந்த ஒரு முடிவையுமே எடுத்து விடுவது கிடையாது. எப்பொழுதும்
உனக்கு சரியென்று தோன்றி ஒரு அடி நீ எடுத்து வைத்தாலும் உன்னோடு இருப்பவர்கள் எதையாவது சொன்னால் நீ குழம்பிப்போய் அந்த விஷயத்தை அப்படியே விட்டு விடுகின்றாய். இப்படித்தான் இத்தனை காலமும் சென்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய சுய புத்தியின் பேரில் நீ அந்த காரியத்தை செய்திருந்தாயானால் என்றோ உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கும் என்பதனை மறந்து விடாதே. என்றோ உனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய். உடனிருக்கும் நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான வெற்றியை அது உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இருந்தது உனக்கு எப்பொழுதும் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை கொடுக்கும். என் பிள்ளையே, நீ எந்த அளவிற்கு சரியாக இருந்திருக்கிறாய் என்பது உன்னுடைய எதிர்காலத்தை பொறுத்து நீ தெரிந்து கொள்ளலாம். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை வைத்து இதையெல்லாமும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ளலாம். நல்லது நடக்கும் எப்பொழுதும் உனக்கு என்பதனை உணர்ந்து கொண்டாயானால் இத்தனை நாளும் நீ சந்தித்த தீமைகள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் உனக்கு கிடைத்த பாடம்தான் உன் நினைவிற்கு வர வேண்டும். மீண்டும் இதை தவறை செய்யாமல் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் அல்லவா? அதனால் இதையெல்லாம் முழுக்க முழுக்க நீ சரியாக தெரிந்து கொள். முழுக்க முழுக்க இதையெல்லாமும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்து கொள். எதையும் நடத்துவதும் இனி நிச்சயமாக உன்னுடைய புரிதலின் பேரில்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விஷயம் இப்படி இருக்க வேண்டும் என்று யோசித்த பொழுது எல்லாமுமே சரியாக மாறியது. எல்லா விஷயங்களும் சரியான மாறுதல்களை கொடுத்தது. இதையெல்லாமும் நீ கண்கூடாக கண்டு கொண்டாயல்லவா? இப்படிப்பட்ட விஷயங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வாட்டி வதைக்கின்ற நேரங்களில் எல்லாமுமே இனி நடக்கக்கூடிய உண்மைகளை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் இந்த மனிதர்கள் எல்லோரும் உனக்கு என்ன தர எண்ணுகிறார்கள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை. யார் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதை பற்றி பரவாயில்லை. ஆனால் உடனிருந்து சில விஷயங்களை நமக்கு ஒருவர் செய்யும் பொழுது அந்த துரோகம் என்பது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடும். நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதிலிருந்து உன்னால் ஒருபொழுதும் மீண்டு வந்துவிடவே முடியாது. பாவத்திலே மிகப்பெரிய பாவம் உடனிருப்பவர்களை ஏமாற்றுவதுதானே. அதிலும் குறிப்பாக உன்னை நம்பியவர்கள் உனக்கு நல்லது செய்தவர்களை ஏமாற்றுவது நிச்சயமாகவே எந்த வகையிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாவத்தை சேர்த்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வமுடனிருந்து உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அடுத்தடுத்த அடியை எடுத்து வைக்க உனக்கு துணையாக இருக்கும் இந்த பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் உன் வசமாக்கி விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, அம்மா சொல்வது எல்லாம் உனக்கு புரிகிறதா? நீ வெற்றியை நோக்கி, அதாவது இந்த வாழ்க்கையில் ஒரு சரியான முடிவை எடுத்து அந்த முடிவை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் அது உனக்கு நடக்கக்கூடாது, கிடைக்கக்கூடாது என்று சொல்லி உன்னுடைய மனதை மாற்றினால் போதுமல்லவா? நீ செல்கின்ற பாதையில் தடம் புரண்டு விடுவாய் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. அப்படி ஒரு நிலையை உருவாக்கி இங்கு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய இந்த வெற்றியை முடித்து வைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் எதுவென்றாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த நேரம் நீ புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். இவர்களை எல்லாம் நான் உனக்கு அடையாளப்படுத்துவேன். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பொறுத்து இவர்கள் யார் என்பதனை நான் உனக்கு காண்பித்து கொடுப்பேன். அந்த நேரமாவது இவர்களை நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக நீதான் இதன் பிறகு கலங்கி நிற்பாய். நீதான் இதற்காகவெல்லாம் மனம் வருந்தி நிற்பாய் என்பதனை மறந்து விடாது. உன்னை தேடி நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் நீ விரும்புகின்ற அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுத்து
எப்படி எல்லாமும் உன்னை கடந்து வரச் சொல்கிறதோ அதுபோல நீயும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, இந்த நொடி முதல் இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க உன் மனதில் பதிகிறது என்றால் இனிமேல் யாரையும் அவ்வளவு எளிதில் நீ வேதனைப்படுத்திவிடவும் மாட்டாய். அதே நேரத்தில் சோதனைக்கும் ஆளாகி இருக்க மாட்டாய் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, அதிகப்படியான கோபத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க மாட்டார்கள். ஆனால் எதையும் பொறுமையாக கையாள்பவர்கள் நிச்சயமாக வெற்றியை நோக்கி பயணப்பட்டு விடுவார்கள். பொறுமையான குணமும் தெளிவான சிந்தனைகளும் சரியான விலையும் இது ஒன்றே போதும் இப்பொழுது இருக்கின்ற மனிதர்களுக்கு. அதனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீ கடந்து வந்து வாழ்க்கை நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து எப்பொழுதும் மற்றவர்கள் நமக்கு துரோகத்தை செய்தாலும் நாம் அவர்களுக்கு துரோகத்தை செய்யாமல் முன்னேறி கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய மனதில் அதிகமான சிந்தனைகளை விதைத்து இது முடியவே முடியாது என்று உன்னை நம்ப வைக்க பல முயற்சிகள் நடக்கிறது. அதைத்தான் உன் அம்மா சித்தம் கலங்க போகிறது என்று சொல்லி இருந்தேன். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தில் நீ அடியெடுத்து வைத்து கொண்டே இரு. எதை பற்றியும் நீ யோசிக்காதே, எதை பற்றியும் நீ நினைக்காதே. நீ எதை பற்றி யோசிக்கிறாயோ அதிலிருந்து உனக்கு ஒரு முடிவும் கிடைக்க வேண்டும். அதிலிருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு தெளிவும் கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதை எல்லாமும் இந்த வராகி உனக்கு கொடுப்பதை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இனிமேல் வாழ பழகிக்கொண்டு நிம்மதியாக இரு. அம்மா உன் சித்தத்தை நிச்சயமாக கலங்க விட மாட்டேன். உனக்குள் நல்ல புரிதலை நான் அழுத்தமாக தந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய புரிதலையும் நான் உனக்கு தந்திருக்கின்றேன். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொண்டோமானால் நாளை மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கான வேண்டியது ஒவ்வொன்றையும் நடத்திவிட இந்த தாயானவள் வருகின்ற காலம் இனி உனக்கு எப்பொழுதுமே அதிர்ஷ்டம்தான் என்பதனை மறக்காதே. எப்பொழுதும் உனக்கு அதிர்ஷ்டம் நிலைத்திருக்கும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இந்த வராகி கை கொடுத்து உன்னை தூக்கிவிட எப்பொழுதுமே முன் நிற்பேன் என்பதனை மறக்காதே. யாரையும் நம்பி எதையும் நம்பி நீ கைவிட்டு விடாமல் உனக்கான தேவைகளை மட்டும் புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கிவிடு. அத்தனையிலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் உனக்கு வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இத்தனை நேரம் உனக்கு எது நடந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டு வாழத் தொடங்கியது உண்மை என்றால் நான் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரியும். எல்லோரிடத்திலும் தெளிவாக பேசு. உன்னிடம் ஒருவர் சொல்கின்ற வார்த்தைகளை கண்மூடித்தனமாக நம்பிவிடாதே. பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். வாய்விட்டு நாம் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்ட பிறகு மீண்டும் அந்த வார்த்தைகளை நம்மால் எடுத்துவிட முடியாது. அதுபோல அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவர்கள்தான் பொறுப்பு என்பதனையும் நீ மறந்து விடாதே. அதனால் இந்த நாளில் உன்னுடைய மனதில் நீ செய்ய நினைத்த ஒரு செயலில் உனக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக என்ன நடந்தாலும் அதை ஒருபொழுதும் என் பிள்ளை நம்பி நீ உன்னுடைய முன்வைத்த காலை பின் வைத்து விடாதே. இன்று உனக்கு வெற்றி காத்திருக்கிறது என்று உறுதியாக உத்திரவாதத்தோடு இந்த வராகி சொல்லும் பொழுது இனி உனக்கு எந்த தயக்கமும் தேவையில்லை. உன்னோடு நான் உடன் இருப்பதும் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க உனக்கு விரும்பியதும் நீ வேண்டியதும் சந்தோஷமாக உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தைக்கென இந்த வராகி இத்தனை அவசரமாக ஓடி வந்து சொல்ல நினைத்த இந்த விஷயத்தை நீ புரிந்து கொண்டாயானால், ஆம் தாயே, புரிந்து கொண்டேன் என்று எனக்கு பதிவிடு. அம்மா பெருமகிழ்ச்சி அடைவேன். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.